வெல்கம் டு ராஜிகா கிச்சன். இந்த வார சட்டுப்பட்டு சட்னி ரெசிபி நம்பர் 47. மூணே பொருளை வச்சு அட்டகாசமான சட்னி செய்ய போறோங்க. இது கட்டாமிட்டா சட்னியா இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே சேர்ந்த அட்டகாசமான சட்னியா இருக்கும். இது இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு பங்கு மிளகாத்தூள் எடுத்தீங்கன்னா அதுல பாதி அளவு வெல்லம், அதே அளவு புளி. இது புளி தண்ணியா சேர்த்துக்கோங்க. கரைசலா எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு மிக்சியில அடிக்கும் போது சட்னியில தண்ணி சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்து மிக்ஸி ஜார்ல லேசா ஒரு ஓட்டு ஓட்டினீங்க அப்படின்னா இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆயிடும். கொஞ்சம் நஞ்சம் வெல்லம் கட்டியா இருந்தாலும் கரைஞ்சிருங்க. அடுத்தது அட்டகாசமான தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா சட்னி ரெடி. இது போல அடுப்பை பத்த வைக்காத சட்னிஸ் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில ஈவினிங்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் நல்லெண்ணெயை நல்லா புகை வர அளவுக்கு சூடு பண்ணிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிய விட்டு சட்னியில சூடா சேர்த்தீங்கன்னா அந்த சூட்டுல பச்சை வாடை போற அளவுக்கு சட்னி நல்லா வெந்துருங்க. அவ்வளவுதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லி தோசையோட, முட்டை தோசையோட போட்டு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். அடுப்பு பத்த வச்சு டிஃப்ரெண்டான சட்னிஸ் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையில போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் புதன்கிழமையில உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும்